யமுனா வீட்டுக்கு வராங்க. வரும்போது பயங்கரமாக அழுதுகிட்டே வராங்க. அப்போ காவேரி மேலேருந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்னாச்சு அவளுக்கு, ஏதோ அழுதுகிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடி வராங்க. வந்து வீட்டுக்கு கேட்குறாங்க, என்னாச்சு யமுனா, எதுக்காக நீ அழற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உனக்கு நாளைக்கு எக்ஸாமு, நீ எதுக்காக அழுதுட்ருக்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யமுனா சொல்கிறாங்க, இல்லை நான் போயிட்டு நிவீனை பார்த்தேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார், என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேம்பி தேம்பி யமுனா அழறாங்க. சரி யமுனா நீ அழாத, நான் போயிட்டு நிவின் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இல்லை அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறார், என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாரா, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக போகிறாங்க. போயிட்டு நிவினை பார்க்குறாங்க. ஏய் என்ன உனக்கு என்ன திமிரா, எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனாலும் என்ன தான் நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவேன், உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர கோவமாக திட்டுறாங்க. இங்கே பாரு காவேரி, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. எல்லாமே நான் தெரிஞ்சு தான் பேசுகிறேன், எனக்கு என்னென்னா என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. சரி நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், எனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சில்ல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இல்லை 8 மாதம்தான் நீ விஜயோட வாழ்வ, அதுக்கப்புறம் நீ என் கூட தான் வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. யார் உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. விஜய் தான் சொன்னார், 8 மாதம் தான் நீ அவர் கூட சேர்ந்து வாழ போகிற, இது ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம்னு அவர் சொன்னார், அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ எனக்கு தான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போது விஜய்க்கு என் மேலே அன்பே இல்லையா, என் கூட சேர்ந்து வாழணும்னு அவர் நினைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே அப்படியே உள்ளே போகிறாங்க. போயிட்டு ரூமில் இருக்காங்க. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ விஜய் வராரு. எங்கே காவேரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே கேட்குறாரு. இல்லைப்பா உள்ளே தான் இருப்பா, போய் பாருப்போ அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. உள்ளே வராரு. வந்தவொடனே இப்படி பார்க்குறாரு, என்ன இருட்டாக இருக்குது அப்படின்னு லைட் போடுறாரு. என்னாச்சு காவேரி உனக்கு, நீ எதுக்காக இருட்டு ரூமில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. சொல்லு காவேரி என்னாச்சு உனக்கு, எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. என்னங்க இப்போ நீங்கள் எதுக்கு என்னை போட்டு இப்படி படுத்தி எடுக்கிறீங்க, தயவு செய்து என்கிட்ட நீங்கள் பேசாதீங்க சரியா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து போகிறாங்க. விஜய் பின்னாடியே போகிறாரு. சொல்லு என்னாச்சு, எதுக்காக நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ கூட எதுவுமே சொல்லவே இல்லை. காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என் மேலே உங்களுக்கு அன்பே இல்லைல்ல, என் கூட வாழணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல, அப்போது கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே என்ன அனுப்பிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. என்னாச்சு காவேரி உண்மையை சொல்லு அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க. அப்போ எதுவுமே பேசவே இல்லை. நீ எதுக்காக எதையுமே சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. காவேரி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடுறீங்களா, தயவு செய்து என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அங்கேருந்து விஜய் போகிறாரு. என்னாச்சுன்னு தெரியலையே, ஏதோ நடந்திருக்கு, இல்லைன்னா காவேரி இப்படிலாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் காவேரி யோசிக்கிறாங்க. விஜயோட பழகினது பேசினது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க. இவர் கூட தான் வாழணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் இவர் என்ன கரெக்டாக 8 மாதம் முடிஞ்சோடனே என்னை அனுப்பிடுவார்ல, அதனால தான் நிவின் கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் யோசிக்கிறாரு, என்ன தான் நடந்திருக்குன்னு தெரியவே இல்லையே, இந்த காவேரி சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும், ஆனால் எதுவுமே சொல்லவே இல்லையே. சரி கோபம் குறையட்டும், அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அது வரைக்கும் எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எதுவுமே பேசவே இல்லை. காவேரி ஃபீல் பண்ணுறாங்க.